இப்ப காலையில எந்திரிச்சு செல்பட வச்சுக்கிட்டு செச்சு படம் பார்க்கறவங்களுக்கு வந்திருக்கா அனைவருக்கும் இங்க வந்து அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். கொண்டாட்டி இருக்கையும் அப்பாட்டி வசூலுக்கு உண்மை கொண்டாடி இருக்கையில வப்பாட்டி முரட்டு வப்பாட்டி வச்சிருக்க பப்புனுக்காரருக்கு வணக்கம். ஹலோ, பேஸ் அதிகமாக இருக்கு வருங்க, பேஸை கம்மி பண்ணுங்க, நல்லா வால்யூம் ஏற்றுங்க. ஹலோ 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 ஹலோ, இன்னும் நல்லா வால்யூம் ஏற்றுங்க. குண்டூசியை போட்டாலும் வெளியில கணீர்னு ஏற்கணும். அப்படி இன்னும் கொஞ்சம் ஏற்றுங்க. நேற்று இப்படித்தான் ஒருத்தரை ஏற்றுங்க ஏற்றுங்கன்னு அவன் ஒரு ஆப்பை வாங்கி வச்சுட்டு கட்டிங்கா ஊத்தி அவனுக்கு ஏத்திக்கிட்டு காலையில வண்டியை வர சொல்லி வண்டியில ஏத்திக்கிட்டு மொத்தமா போயிட்டான். ஆனா நம்ம ஊர் அப்படி கிடையாது. அருமையான வழி அமைப்பு. பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே, ஆற்றல் படைத்த ஆலை தொழிலாளர்களை ஊக்கம் படைத்த இன்னருமை உத்தமர்களே, மண்ணை பொன்னாக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களே, வருங்கால இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்ற துடித்துக் கொண்டிருக்கூடிய என் இளைஞர் பட்டாளங்களே, எங்களை எல்லாம் ஈக்கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் பேணி வளர்க்கப்பட்ட என் அருமை தாய் குலங்களே, ஏகப்பட்ட பண செலவு ஏகப்பட்ட பொருள் செலவில் திருவிழாவை திருவிழாக மாற்றும் எண்ணத்தில் அருமையான விழாவை எடுத்தக்கூடிய விழா கமிட்டியாளர்களே, சொத்து வட்டாரத்திலிருந்து நாடகம் காண வந்தக்கூடிய நாடக கலா ரசிக பெருமக்களே, நாடகத்துக்கு வந்தவர்களே, நாடகத்துக்கு வராதவர்களே, நாடகத்துக்கு வந்து சில முக்கியமான வேலைகளை கவனித்துக் கொண்டு இருப்பவர்களே, சில பேர் பிடிக்கிறதுக்காக வருவாங்க, பீடி சிகரெட்டு, சில பேர் அணைக்கிறதுக்காக வருவாங்க, இந்த பீடி சிகரெட்டை குடிச்சது தலையில வச்சு அணைக்கிறதுக்காக வருவாங்க, சில பேர் போடுவாங்க, வெத்தலை வாக்கு இதெல்லாம் போடுவாங்க, சில பேர் நாடகத்தை கண்ணோட்டத்துல பார்க்க வருவாங்க, சில பேர் என்னன்னா நைட்ல கத்திக்கிட்டு இருக்காங்க, வீட்டுல படுத்தோம்னா பயமா இருக்கு, கூட்டத்துல படுத்தோம்னா பயம் இல்லாம இருக்கு, படுத்துவதற்காக வருவாங்க, சில பேர் நாடகத்துல இருக்கக்கூடிய நடிகர்கள் நல்லா இருக்காங்களா இல்ல உடஞ்சவன டவரா செட்டு மாதிரி கிடக்குறாங்களா, அப்படி டான்ஸ் கேரப்ல எப்படி இருக்கு, டான்ஸ் கேரப்ல எப்ப எதை தூக்கி ஆடும், காலை தூக்கி அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த வருஷம் வரைக்கும் இப்படித்தானே இருந்துச்சு இப்படித்தானே இருந்துச்சு ரசிக்கிறதுக்காக வருவாங்க. சில பேர் கல்யாணம் பண்ணுவாங்க, சில பேர் கல்யாணம் பண்ணிட்டு அடி வாங்கணும்னே வருவாங்க. இப்படிலாம் பல ரகம் உண்டு. இருந்தாலும் என் நகரத்தில் பொன்னகரமாக வழங்கக்கூடிய நன்னகரமாகிய திருச்சி மாவட்டம் மருங்காவரி வட்டம்
வெங்கட் நாயக்கன் பட்டியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ முன்னோடி கருப்புசாமி ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நடக்கக்கூடிய நாடகம் வீரபாண்டிய கட்டப்பொம்மன். அது 3 நாளைக்கு அது 3 நாளைக்கு முன்னாலதான் எழுத்து தப்பா நீ இருக்கியா. 3 நாளைக்கு முன்னால பண்ண நாடகம். இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதம் நாடகம். இந்த வள்ளிதம் நாடகத்தை நீங்க அப்படியே வரைக்கும் அமைதியா இருந்து நாடகத்தை கவனிக்கிற. இந்த நாடகத்தை யாராவது பாதியில் இருந்துச்சு வீட்டுக்கு போனீங்கன்னா உண்மையாலுமே சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய நம்ம கருப்புசாமி முன்னோடி கருப்புசாமி முதலா சொல்றேன், ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி யாராவது பாதியில் எந்திரிச்சு போனீங்க உங்களுக்கு நீர் கடுப்பு தேவை வரும். அதனால சொல்றேன், யாரும் எந்திரிச்சு போயிடக்கூடாது. சிரிச்ச முகத்தோட உட்காந்து நாடகத்தை கவனிக்கணும். என்னைய வெத்த ஆட்டாக்களை கூட பாரு, முகத்தை பாரு. அதே அப்பா சிரிச்ச முகத்தோட அது உட்காந்து நாடகத்தை பாக்குறீங்க. ஆமா, அதை விட்டு இன்னொரு 12-1 மணி ஆயிடுச்சா வாழை மாதிரி ஊர்தவங்க அப்படி தொங்க ஆரம்பிச்சிடும். என்னது பனி விழுக விழுக முகம் தொங்க ஆரம்பிச்சிடும். எனக்கு தான் தொங்கிட்டு ஏன்னா அது மாதிரி இல்லாம விடுத வரைக்கும் சிரிச்ச முகத்தோட உட்காந்து நாடகத்தை கவனிக்கணும். இப்பத்தான் நாடகம் ஆரம்பிச்சிருக்கோம். அங்க ஒரு உரங்கூட உள்ள விடக்குவாரு. ஐயா படுத்து கிடக்குறாரா? ஏ அப்பு எந்திரிச்சு உட்காந்து நாடகத்தை பாரு. அங்கிட்டு பாரு, ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்ட மாதிரி ஒரு ஆத்தா படுத்து தூங்குவாரு. ஏ ஆத்தா புண்ணியவதி எந்திரிச்சு உட்காந்து நாடகத்தை பாரு. நீ வாடி குப்பை அடிச்சு படுத்து கூட கூடிய சீக்கிரம் நாடகம் குண்டிய தூக்க ஆரம்பிச்சிடும். அதிக குண்டிய தூக்குறது வேற ஒண்ணு, குண்டி இப்படித்தான் தூக்குறது. அதனால விடுதி வரைக்கும் எல்லாம் சந்தோஷமா இருந்து நாடகத்தை கவனிக்கணும். அது வாரு அப்படியே உலக ஸ்டார் மாதிரி உட்காந்து விடுற வரைக்கும் சந்தோஷமா இருந்து நாடகத்தை கவனிக்கிற போட்டு பார்ப்போம். என்ன திருப்பு ஆமா தன்னாட வந்து நின்னா மாறி நின்னானாம் 5 நாள் ராசாம் சொந்தமா பாட்டெழுது வாரே நின்னானாம். உனக்கர ஓரத்துல உனக்காக காத்து ஒன்னோடு நான் ஒன்னா சேரணும்.
பாரா இந்த ஊர் நம்ம ரசிகர்கள் எல்லாம் சோட கைதட்டுங்க எல்லாரும். ஏன் உங்களை கைதட்ட சொன்ன தெரியுமா? சில ஆத்தா ஏன் கைதட்டாதுன்னு எனக்கு தெரியும். வீட்டுல புருஷன் அடிப்பாராம். ஏண்டி பப்புங்காரன் பேசுறேன், நீ கை தட்டிட்டு உட்காந்துருக்க சிரிக்கிற அப்படி சொல்லி. அதுதான் தவறு. ஏன்னா முன்னோடி கருப்புசாமிக்காக நாடகத்தை வச்சிருக்கிய. இந்த சன்னிதானத்தை விட்டு நாடகத்தை பார்த்துட்டு காலையில எந்திரிச்சு போகும்போது என்னை பெத்த ஆத்தாக்களுக்கு ஆட்டுல அடப்புடுங்க நீங்கணும்னா என்ன செய்யணும்? நல்லா கையை தட்டணும். ஆட்டுல உள்ள அடப்பு நீங்கி போயிடும். பிரஷர் உள்ளவங்க பிரஷர் இருக்காது, சுகர் உள்ளவங்க சுகர் இருக்காது. ஜெனரேட்டர்ல கரண்ட் வத்தல நீ வாடி போட்டு அடிச்சுட்டு இருக்கிய. மொத்தம் எங்களுக்கு தொண்டை சரியில்லைன்றது. என்னன்னா இப்படி ஏற்றி வச்சீங்கன்னா நாங்க வாடி தொழில் செஞ்சுட்டு நாங்க வாடி போவோம் சந்தோஷமா. ஏன் சொல்றேன், விடுற வரைக்கும் இப்படி நல்ல கரகரன்னு கை தட்டினீங்கன்னா சுகர் உள்ளவங்களுக்கு சுகர் இல்லாம போயிடும், பிரஷர் உள்ளவங்களுக்கு பிரஷர் இல்லாம போயிடும். நீண்ட ஆயுசுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றவங்க நல்லா கையை தட்டுங்க. நல்லா கை தட்டி உங்கள்தான் சொல்றேன். அதான் நல்லா கையை தட்ட ஆத்தா உங்கள்தான் சொல்றேன். நம்ம நாடகம் வந்து திருநே உட்காந்துருக்க. அதே கஞ்சா செடி மேய்ஞ்சவங்க நல்லா கை தட்டுறியா? போதையில இருந்துக்கிட்டு நல்லா கை தட்டுங்க. ஆறு மாடுக்கெல்லாம் சிரிப்பு கிடையாது. மனுஷனுக்கு மட்டும் நான் சிரிப்பை கொடுத்துருக்கேன். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகுது இருக்காங்க. கவலையை மறந்து சந்தோஷமா இருந்து நாடகத்தை கவனிக்கணும். நம்ம கருப்பணசாமி கோயிலுக்கு அன்னைக்கு என்னை வந்து ஆத்தாங்கெல்லாம் கை எப்படி தட்டினாங்க? எப்படிதான் தட்டினாங்க? கும்மி கொட்டினாங்க. எப்படி கொட்டினாங்க? தன்னா இன்னும் தன்னா தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா இப்படி இல்ல கும்மி பாட்டு போட்டாங்க. அன்னைக்கு வந்து இப்படி தட்டும் போது காட்டுல உள்ள அடப்புலாம் நீங்க போய் சந்தோஷமா இருந்தாங்க. அது மாதிரி நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதனால நல்லா கை தட்டுங்க, ஆரவாரப்படுத்துங்க, உற்சாகம் ஊட்டுங்க. கலையின் கலாச்சாரத்தையும் கட்டி காக்கக்கூடிய பகுதி நமது பகுதி. நாடக கலையை வளர்க்கக்கூடிய பகுதி நமது பகுதி. வந்தோடனே நினைச்சு உங்களுடைய பாதங்கள்லாம் தொட்டு வேண்டி கேட்டுக்கொண்டு நாடகத்தை ஆரம்பிக்க நினைச்சு. ஆனா ஒவ்வொருத்தருடைய பாதமா தொட்டுட்டு வந்தோம்னா காலையில் விடிஞ்சு போயிடும், நாடகம் முடிஞ்சு போயிடும். நேற்று போன இடத்துல ஒரு ஆத்தா உட்கார்ந்து இருந்துச்சு. பார்க்கறதுக்கு மல்லிகைப்பூ சரமாரி இருந்துச்சு. அந்த அம்மா காலத்தட்டு கும்பிட்டா நம்ம கிராமத்தையே தொட்டு கும்பிட்டா நினைச்சு அந்த அம்மா காலத்தட்டு கும்பிட்டு நாடகத்தை ஆரம்பிச்சு. ஒரு சீர் போய் மறுசீல வந்து அந்த அம்மா போலீஸை கூட்டிட்டு உள்ள வரும். அந்த அம்மா காலத்தட்டு கும்பிட்டல, அந்த அம்மா காலில் விழுந்த கொலுசை காணம்மா. பப்பங்கார ஆட்டையை போட்டு போயிட்டான்னு சொல்லி சந்தேக கையில தெரிய வந்துருச்சு. இதே போலி தம்பி மாத்தின பொடிச்சு மாத்து போலீஸ் வந்தா பாத்துக்கிறான். என்னன்னா இப்படி காலை தொட்டு கும்பிட்டு அப்படிலாம் நடந்துச்சு. நான் சொல்றேன், சிந்திக்கணும் சிரிக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். வீட்டுக்கு போனா எனக்கு என் பொண்டாட்டிக்கு தாராளு. என் பொண்டாட்டி சொல்றா, நீ எல்லாம் உசுரோட இருக்க எதையாவது வாங்கிட்டு செத்து போடாங்க. ஏப்பா நான் மானஸ்தான். ஆமா, இனிமேல் நம்ம உசுரோட இருக்கோம். எதையாவது வாங்கிட்டு செத்து போய் சொல்லிவிட்டு 2 கிலோமீட்டர் நடந்து போய் 2 இட்லியும் தோசை வாங்கி தின்னேன். இட்லி தோசையா? எப்ப இட்லி தோசைனா சாவா வரும்? சாவ வராது, சாணிங்கே வருது. சரி, இதுல சாவு இல்லை. ஒரு மலை கயிறையாக செத்து போயிட்டு கயிறு எடுத்து மறந்து போனேன். எதுக்காக அந்த கயிறை கொண்டு வந்தேன்? நீ எங்க கயிறை கொண்டு வந்தா என் வீட்டு குடும்பத்துல நானும் தொங்கி சாவ போனேன். சரி, பாட்டு ஆள் செத்துட்டேன். வாழ 2 பேரும் தொங்கி செத்து போய் 2 பேரும் போய் தொங்கணும். கடைசியா அவன் செத்து போயிட்டே நான் உசுரோட வந்துட்டேன். அவன் மரத்திலேயே கயிறை போட்டு கழுத்துலேயே கயிறை போட்டு தொங்குனேன். நானும் எதையாவது பிடிச்சி தொங்கணுமே சொல்லிட்டு அவனுக்கு இதை பிடிச்சி கொடுத்து தொங்குனேன். காலை பிடிச்சலாம் வேற எதையும் பிடிச்சலாம் தெரியல. அவனை கொண்டதே நான் திட்டேன்.
இனிமே நம்ம உசுரோட இருக்கணும் மைக் செட் கட்ட போற ஐடியா கேட்போம். நம்ம மைக் செட்ல வேற மைக் செட். அவர் சொன்னார் போஸ்ட் மரத்து மேல ஒரு 2 லைன் பிடிச்சி தொங்கு சாவுறாரு. நானும் கஷ்டப்பட்டு மேலே ஏறி மேல ஒரு 2 லைன் பிடிச்சி ஒரு நாளுக்குள்ள தொங்குறேன். சாவே வரல. அன்னைக்கு சகலம் நான் கரண்டே வரல. நான் மாற்றி மாற்றி கட்டிய படி போட்டு கைகளை கட்டி இறக்கி வந்துட்டேன். சரி இன்னமும் தெரியல, நமக்கு தான் நேரம் தெரியலையே, நமக்கு தெரியல. ஒன்னோட ரயில் தண்டவாளத்தை தலைய வச்சு படுத்து கிடப்போம் அப்படின்னு ரயில் தண்டவாளத்தை தலைய வச்சு படுத்து கிடக்குறேன். அன்னைக்கு பார்த்தா ட்ரெயினை வயக்காட்டுக்கு விட்டு ஓடி போயிட்டாங்க. ஆமா சரி நமக்கு நேரம் கெட்டியா இருக்கும். ஒரு டீ கடையில போய் ஒரு டீயாவது வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடைக்கு போனேன். அவங்க பால் போட்டு கொடுத்தாங்க. அந்த பாலை வாங்கி வச்சுட்டு தலைப்பு நியூஸ் என்ன இருக்கு அப்படின்னு பேப்பரை விரிச்சு படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வயசு பிள்ளை அந்த கடைக்கு டீ வாங்க வந்த பிள்ளை டீ போடுங்கன்னு சொல்லி நின்றுகிட்டு இருந்த பிள்ளை தாவணி பறந்து நான் வாங்கி வச்ச பால் மறந்து தாவணி கிடக்கு. நான் தலைப்பு நியூஸ் பார்த்துட்டு எங்கடா வச்ச காணமே பாலை காணமே சொல்லிட்டு தேடுறேன். இந்த பிள்ளை தாவணி மேல கிடக்குது. நான் ஒன்னும் தப்பா ஒண்ணும் சொல்லல. அம்மா தாவணியை தூக்கி பால் குடிக்கணும் அப்படின்னு இருக்கிறையும் பூரா தூக்கி போட்டு அடிச்சு நான் சொன்னது இருக்கிற பாலை எடுத்து குடிக்கணும்னு சொன்னேன். அவங்க என்னன்னா வேற மாதிரி நினைச்சேன் தூக்கி போட்டு அடிக்காத திட்டாங்க. ஒரு அம்மா கறிக்கடைக்கு போயிருக்கு. கறிக்கடையில போய் கறிக்கடைக்காரங்களும் தப்பா சொல்லல. ஏமா உனக்கு நெஞ்சில வைக்கவா தொடையில வைக்கவான்னு கேட்டிருக்காரு. அது வேற ஒண்ணு அவர் சாட்டா சுருக்கி சொல்லியிருக்காரு. நெஞ்சுக்கறி வைக்கவா தொடக்கறி வைக்கவா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த நெஞ்சில வைக்காத யாருங்க நெஞ்சில வைக்காத தொடையில வைக்காத விளக்க மரத்துக்கு அவங்க வைக்க ஆரம்பிச்சு. ஏன்னா இது மட்டும் இல்ல, பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது பாருங்க நிறைய சாமான்கிட்ட கொண்டு ஒருத்தர் வந்திருக்காரு. கண்டக்டர் ஒன்றும் தப்பா சொல்லல. ஒரு அம்மா சீட்ல உட்காந்துருக்கு. அம்மா காலை கொஞ்சம் தள்ளி வை, ஐயா விட்டு சாமான வைக்கட்டும் அப்படின்னு. எவன் விட்டு சாமான எங்கடா உடம்பு வைக்கிறேன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை. பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது பாருங்க 2 உம்பளையார் சீட்ல உட்காந்துருக்கு. உட்காந்து ஒரு உம்பளை சொல்லியிருக்கு, ஓ கண்டக்டருக்கு வா அப்படின்னு. என்னம்மா சன்னல அடைச்சு வை, காற்று அதிகமா வந்துச்சுன்னா எனக்கு மூச்சு திணறல் வந்துடும், அதனால வந்து ஜன்னலை திறக்காத அடைச்சே வை அப்படின்னு. சரி அடைச்சிருக்கேன். பக்கத்துல இருந்து ஒரு உம்பளை இருக்கு, எனக்கு காத்துல செத்து போயிருவேன், ஜன்னலை திறந்து வை இன்னொரு உம்பளை சொல்லியிருக்கான். வண்டியை நிப்பாட்டிட்டாங்க, வண்டி போகாம நிக்குது. பின்னால சீட்ல இருந்து வந்து கேட்கிறேன், ஏன் வண்டியை நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஒரு உம்பளை திறந்து வச்சா சாகம்னுது, ஒரு உம்பளை மூடி வச்சா சாகம்னுது. இப்ப வண்டியை ஓட்டுறதா வேணாமான்னு நான் நிப்பாட்டி வச்சிருக்கேன் அப்படின்னா. அதுக்கு எழுதிருக்கேன் 5 நிமிஷம் திறந்து வை, ஒரு உம்பளை செத்துருவா. 5 நிமிஷம் மூடி வை, இன்னொரு உம்பளையும் செத்துருவா. வண்டியை ஓட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்னு. அதனால அவருக்கு புருஷனுக்கு யாரா பதில் சொல்றது அப்படின்னு கேட்க. அப்ப சொன்னா இந்த பின்னால உட்காந்து என்னன்னா அவளுக்கு 2 பேருக்குமே புருஷன் நான்கு இம்சை தாங்க முடியாம பின்னால உட்காந்து கிடக்குது. சீக்கிரமா வேலையை முடிச்சுக்கிட்டு 2 பேரும் போய் சேர்ந்துரும். அந்த காலத்துல நாடகம் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாங்க பெரிய மனுஷன் நெத்தில உபதி பட்டை எடுத்து குங்கும திலகமிட்டு நாடகம் பார்க்கறதுக்கு பக்தி பரவசத்தோட என்னை பத்த ஆத்தாக்கலாம் முகநெறைய மஞ்சள பூசி குங்கும திலகமிட்டு கையெடுத்து கும்புற மாதிரி என்னை பத்த ஆத்தாங்க வரும். அப்படியே மேல்மருவத்தூருக்கு என்னை பத்த ஆத்தாங்க இங்க இருந்து பிறப்பிட்டுச்சுன்னா அந்த மகாசக்தி மாரியம்மாவே ரோட்ல இறங்கி நடந்து வந்த மாதிரி எப்படி பிறப்பிட்டாங்க பிடிப்பாங்க. பொன்மங்கள தேவியம்மா பொற்பன காளியம்மா அந்த ஆத்தாவுக்கு சாமி வந்துருச்சு. சின்ன பிள்ளைக்கு இறங்கிடுச்சா இப்பதாண்டா உழுப்புச்சு. பொன்மங்கள தேவியம்மா பொற்பன காளியம்மா ஆலங்குடி மாரியம்மா காளியம்மா பொன்மகள தேவியம்மா பொற்பன காளியம்மா ஆலங்குடி மாரியம்மா ரஜாகி வீரம்மா காளியம்மா
சொல்லி சாமி வருது. எப்படி வருது? புருஷங்காரன் 1000 ரூபாய் கொத்தனார் வேலை பார்த்துட்டு வந்து பொண்டாட்டிட்ட கொடுத்தா 500 ரூபாயை செலவழிச்சுட்டு 500 ரூபாய் யார் வீட்டுல எடுத்து வைக்கிறாங்களா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஆனா என்னை வந்து தாத்தாக்கு என்ன செய்ய தெரியுமா? 50 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி அவன் 9 தரம் காப்பி குடிச்சா 50 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி அவன் 9 தடவை காப்பி குடிச்சா என்னாச்சு? 50 ரூபாய் தாத்தா 50 ரூபாய் அம்மா 50 ரூபாய் 50 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி அவன் 9 தரம் காப்பி குடிச்சா என்ன உலகம் போற போது எனக்கு பிடிக்கிறது இது எதுல போய் முடியும்னு ஒன்றும் தெரியல. என்னவோ வேலைக்கு போய் எனக்கு புரியல, என்ன போய் தெரியும் போய் எனக்கு தெரியல. சின்னஞ்சிறு சில பேர் அடிக்குது. சின்னஞ்சிறு சில பேர் சுத்தப்பட்டு பட்டி கேட்குது. இந்த படிக்கட்டை தீப்பெட்டி கேட்குது. கோமாளி கட்டிக்கு குமார போட்டு அம்மா கேட்குது. என்னமோ உலகம் போற போது எனக்கு பிடிக்கிறது இது எதுல போய் முடியும்னு ஒன்றும் தெரியல. பட்டிக்கு வாங்கி போட்ட பிள்ளைய படிக்க வச்சாரு. அதுக்கு வாங்குற கடனை கொடுக்க முடியாம படிக்க வச்சாரு. பட்டிக்கு வாங்கி போட்ட பிள்ளைய படிக்க வச்சாரு. அதுக்கு வாங்குற கடனை கொடுக்க முடியாம படிக்க வச்சாரு. நல்ல பையனுக்கு முடிச்சு கொடுக்க ஆசைப்பட்டாரு. நல்ல வேண்டாரே. நல்ல பையனுக்கு முடிச்சு கொடுக்க ஆசைப்பட்டாரு. அது சொல்லிக்காம ஓடி போனார மருந்த குடிச்சாரு. சொல்லிக்காம சொல்லிக்காம ஓடி போனதால மருந்த குடிச்சிட்டாரு. ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி போகுது. ஆமாயா. ஏன்னா வரவு கேட்ட செலவு பண்ண கத்துக்கிறேன். புருஷன்காரன் கொத்தனார் வேலை பார்த்து வந்து கொடுக்குறாரு. 500 ரூபாய் சேர்த்து வைக்கணும். என்னை பத்த நினைக்காது. என்னை பத்த ஆட்டாக்க என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்ய தெரியுமா? என்னை பத்த ஆட்டாக்க ஏகப்பட்ட குழுவுல லோனை வாங்கி வைக்க வேண்டியது. மகளிர் சுய உதவி குழுக்கள் ஒரே மாதிரி ஒரு 15 ரூபாய் குரூப்பா சேர்ந்துக்கிட்டு போய் எங்கெங்கே கடன் கொடுக்காங்க மொத்தமா வாங்கி வச்சிட வேண்டியது. இந்த ஆட்டாவை கடன் அடைக்க போது புருஷன்காரன் வேலை இருந்தாலும் இங்க லோன் கொடுக்கணும், அவனுக்கு குழுவு கட்டணும், இவனுக்கு குழுவை கட்டணும்னு சொல்லிட்டு என்னை பத்தி ஆட்டாங்க. இதுல மாதிரி எத்தனை லோடு? ஆசீர்வாதம் ஒரு லோனு. இதுக்கு பேரு ஆசீர்வாதம். ஏன் தெரியுமா? இந்த ஆத்தா 10 தடவை கும்பிட்டு அவன்கிட்ட காசை வாங்கிடுறேன். சரி சார் உட்காருங்க சார், உட்காருங்க சார். சேலத்துக்கு போட்டு பால் கொடுக்கறது என்ன, பால் கொடுப்பாங்க, காப்பி கொடுக்கறது என்ன, தண்ணி வந்து கொடுக்கறது என்ன. புருஷன் கூட அவ்வளவு பணியோட பண்ண மாட்டாங்க. பாய் எடுத்து விரிச்சு போடுறது, சேர் எடுத்து உட்கார வைக்கிறது, அவ்வளவு மரியாதை கொடுப்பா. வாங்கும் போது 10 தடவை கும்பிட்டு இந்த ஆத்தா லோனை வாங்கிடும். சரி திருப்பி அவன் 1000 தடவை திரும்பி கும்பிடணும். எதுக்கு? ஆத்தா அந்த காசை கட்டிடு ஆத்தா, இல்லைன்னா ஏன் சீட்டை கிழிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி கும்பிடுறான் பாரு. 2 பேரும் மாத்தி மாத்தி கும்பிடுறது பேரு ஆசீர்வாதம். இதுல ஒரு சில பொம்பளை லோனை வாங்கிட்டு என்ன திமிக்கி கொடுக்கும், காசு கட்டாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காசு லோன் வாங்குற ஊருக்குள்ள வர்றாருன்னா, கருப்பண்ணசாமி முன்னோடி கருப்பு, நீ இருக்கிறது உண்மையா இருந்தா அந்த லோன் கொடுக்குறவங்க நாசமா போக சர்ப்பத்தை பிடிக்கி இந்த ஊருக்குள்ள வரவங்க கால் கையெல்லாம் ஒடிச்சு போயிடணும் அப்படி சொல்லி சாப்பிட வேண்டியது. அந்த ஒரு உங்களை வேலிக்கிற தூர்ல படுத்துக்கிறோம். ஆத்தாவுக்கு குதுன்னு வருது, காய்ச்சல் வச்சிடணும் அப்படின்னு. ஏன்னா லோனை வாங்கிட்டு திருப்பி கட்டுறது. அப்புறம் எப்படி லோன் வாங்கி அடுத்த தடவை? ஏன்னா வரவுக்கு ஏற்ற செலவு. ஏன்னா இப்படி சொல்றான்னு சொல்லி நினைக்காதீங்க. இல்லாத கஷ்டத்தினாலதான் கட்ட முடியாது. அப்ப வரவுக்கு ஏற்ற செலவு பண்ணாத்தையும் உங்க குடும்பம் நல்லா இருக்கும். மேற்கொண்டு லோனை வாங்கிக்கிட்டு ரன் வட்டிக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு மேல்மரத்தூருக்கு என்னை பத்தி ஆத்தாக்க பெறப்படும் மாதிரி எப்படி பெறப்படு கஞ்சி கடையை தூக்க போறாங்க. புருஷன் பார்த்தா கொத்தனாரி வேலை பார்த்தவருக்கு 1000 ஓட்டை இருக்கு இந்த சட்டியில. ஊர்ல இருக்க ஓட்டையை பூரா அடைச்சிருப்பாரு. இந்த ஓட்டையை அடைக்க மாட்டாரு. இந்த ஓட்டையை அடைக்க மாட்டாரு. அப்படிலாம் கஷ்டப்பட்டு வரக்கூடிய புருஷன் வீட்டுக்கு நுழையும் போது, வாங்கத்தேன் இப்பத்தே வந்தேன் உட்காருங்க, கால் அமைக்க விடுறேன், உங்களுக்கு தண்ணி மருந்து தர்றேன், சோறு ஓடுறேன், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி 6ஆம் முறை இந்த மாதிரி வீட்டுல கஷ்டம் இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல. அவன் அப்பத்தே வேலை பார்த்துட்டு சாரத்துல இருந்து இறங்கி வருவேன். வேகாத வெயில அக்கடி சோட எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்படா போய் படுக்கணும்னு வருவேன். வீட்டுக்குள்ள மட்டக்கம்போட திரும்பும் போது இவன் சொல்லுவா, உன் மகன் ரிமோட்டை உடைச்சு விட்டேன், உன் மக பேக்க கிழிச்சு விட்டான், மயிரை புடிஞ்சு விட்டான்னு சொன்னான்னு இவனே மட்டக்கம் போடுறது மட்டார ஒரே சத்து. பார்த்தா புருஷன் பேசாம இந்த சாரத்தை விட்டு இறங்கி வந்து சாரத்திலே போய் தொங்கி இருக்கலாம்னு நினைப்பான். இப்படிலாம் ஏகப்பட்ட குடும்பத்துல நடக்கும்.
அதனால நீங்க என்ன சிந்திக்கணும், சிரிக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். இப்படிலாம் இருக்கும்போது ரன்னு வட்டிக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு புருஷனுக்கு கஞ்சி வித்தாத்தாலும் மேல்மருவத்தூருக்கு நீ பத்தா ஆத்தாக்க புண்ணியவதியை பிறப்படும் பாரு. இங்கிட்டு பார்த்தா குறுப்பு சேனை, சிகப்பு சேனை, இங்கிட்டு பார்த்தா மஞ்சள் சேனையை கட்டிக்கிட்டு என்னை பத்தா ஆத்தாக்க எப்படி பிறப்புன்ற ஓம் சக்தி சோரங்குறிச்சி பைபாஸை பிடிக்கிற வரைக்கும் ஓம் சக்தி பராசக்தின்னு போவோம். பைபாஸ புடிச்சிருச்சு, டிரைவர் கிட்ட ஒரு முறுக்கு விடும் அப்படின்னு அவனுக்கு அருணாக்கு வரலாம் பொறுப்பு. ஆத்தாவுக்கு ஒரு மாதிரியா முறுக்கு எடுத்துட்டா என்னமோ கேட்க போறாங்க, என்ன சக்தி அப்படி. ஆத்தாவுக்கு நல்ல பக்தி பாட்டா போடுறியாப்பா அப்படின்னு. என்ன பாட்டு ஆத்தா? அந்த ஆளுமா டோலுமான்னு பக்தி பாட்டு இருக்குல்ல, அதை போடு குத்து பாட்டா போடுவாங்க மாதிரி கேசட்ல பதிவு பண்ணி எப்படி போடுற ஆளுமா டோலுங்கம்மா சாதகடிமா அவனுக்கு மூடு ஏறி அவன் திரும்பிக்கிட்டு ஒரு குத்து குத்துவே பாரு. எதுல நேர வண்டியை கொண்டு புளிய மரத்து தூர்ல ஒரே ஒரு பொம்பளைக்கு குண்டி மூட்டு விளைவிக்கணும், குண்டி மூட்டு இப்படி விளைவிக்கணும். ஒரு பொம்பளைக்கு பார்த்தா கை மூட்டு விளைவிக்கணும். எங்கடா டிரைவரை காண பார்த்தா உச்சி கும்பல தங்கிட்டு இருப்பேன் மரத்துல மேல. ஏன் இதை சொல்லணும்னா, எந்த சக்தியில வேணா வேணாம், தெய்வ சக்தியில மட்டும் விளையாடக்கூடாது அப்படின்றதுனால சிந்திச்சு செயல்பட வேண்டும். இந்த காலத்து பையனுக்கு பேச்சு கொடுக்க முடியல. வாத்தியார் பாடத்துக்கு ஒரு பையனை கொடுக்க கேட்டுக்காரு, தம்பி உனக்கு ஆங்கில மொழியை பிடிக்குமா தமிழ் மொழியை பிடிக்குமா? உடனே பயத்து இருக்கா, சார் எனக்கு ஆங்கில மொழி பிடிக்காது, தமிழ் மொழியும் பிடிக்காது, உங்க மகன் தேன்மொழியை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருக்கா. இருக்கிற பையன் விசித்திரமான பயிர். முன்னால ஒருத்தர் 9 வருஷம் படிச்சிருக்கா, வாத்தியார் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்காரு, அடிக்கு எதை கடிக்கும்? உடனே பையன் இருக்க, சார் கொட்டையை கடிக்கும் இருக்கா. சார் குளோசு பய பாசு 2வது வரைக்கும் வாத்தியாரம் வந்திருக்கு. எலி எங்க போய் அடைந்து கேட்க உடனே பையன் இருக்க, டீச்சர் அம்மா பொந்துக்குள்ள போய் அடைந்து இருக்கியா. டீச்சர் அம்மா குளோசு பய பாசு. இருக்கிற பயில விஷமான பயிலு. பாகிஸ்தானுக்கு நம்மளுக்கு சண்டை வந்து ஏவங்களை காட்டி சொல்லலாம் தூக்கிட்டு போட்டிய அவசியம் இல்லை. பயனுங்க கம்பிட்டு 10 ரூபாய்க்கு பொட்டுக்கொள்ள வாங்கி கொடுத்தா போதும். மாட்டு மொசுக்கு 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 தின்னு விட்டு டவுசரை கட்டி பரட்டுன்னு ஒரு குசு போடுவியா. 500 ஏக்கருக்கு மேல புல்லு பூண்டு எதுவுமே உழைக்காது. அந்த அளவுக்கு விஷமான வயதுதான் நம்ம நாட்டில் இருக்காங்க. அது மாதிரிலாம் இருக்கின்ற காரணத்தினால இன்றைய தினம் நீங்க எல்லாம் நல்லா சிரிக்கிற சந்தோஷமாக இருக்கணும் எடுத்துக்கிட்டு கூட அத்தமாக ஒண்ணு நினைத்து அழகு கவிதை ஒண்ணு மறுத்து அத்தனையும் மறந்து கொண்டு அடியே உன்னை பார்த்ததுமே
அழகிலா கொங்கு ரெண்டு கையிருப்பான ஒரு நாட்டம் அழகிலா கொங்கு ரெண்டு தாவி ஒன்று வாங்கி வச்சு தை மாசம் தேடி ரெண்டு கைத்து கட்டு காத்திருக்கே காவலுக்கு நான் இருக்கேன் நீயும் நானும் சேர்ந்திருக்க எந்த ராமதவம் இருக்கு அன்னாட காட்சியம் போல் முன்னெனப்பு செலவழிச்சேன் மனைவிய நான் நடந்து கூட முடிச்சேன் எல்லாரும் துணியாட்டார் என்னையே மனசு அடியே பொருந்து என்னைய நீ பொருந்து நான் பொருந்து அத்தமக ஒன்று அவனுக்கு கவிதை ஒன்று வளர்த்தே அத்தனையும் மறந்து விட்டு அடியே உன்னை பார்த்தது அன்புடனே என்னை பாராட்டி வெங்கட் நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த டூ வீலர் மெக்கானிக் அண்ணன் பி முருகேசன் அவர்களுடைய சார்பாக கிராமிய பாடல் அங்க பாரு மாமா இந்த புத்தம்புது நாத்து என்ற பாடலை பாடுறது என்னமா சொன்னீங்க ரசிகர் சொல்லி இப்படி கூட வருங்க ஆமா 50 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார் அண்ணன் முருகேசன் அண்ணன் அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கத்தை உரித்தாக்கிறேன். நன்றி வணக்கம் வணக்கம். என்ன கருத்தில் பொன்னவரம் வழங்கக்கூடிய நன்னகரமாகிய நம்முடைய திருச்சி மாவட்டம் மருங்காவரி வட்டம் வெங்கட் நாயக்கன்பட்டியில் அமைந்துள்ள முன்னோடி கருப்பசாமி ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதம் நாடகம். இந்த வள்ளிதம் நாடகத்தை மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எஸ்பி கலைமூர்த்தி நகைச்சுவை நடிகர் துவரங்குறிச்சி அக்கியம்பட்டியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய குழுவின் சார்பாக நடத்தக்கூடிய ஸ்ரீ வள்ளிதம் நாடகத்திற்கு வருகை இருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருகை என அன்புடன் வரவேற்று இந்த நாடகத்தை நடிக்க இருக்கக்கூடிய திருப்பெயர்கள் மரியாதைக்குரிய திண்டுக்கலைச் சேர்ந்த அதே சொல்ல போனா எம்.ஆர். ராஜ்குமார் அவர்கள் வேலன் வேலன் விருத்தன் உருத்தாடி பாட்டுக்கு பாட்டு பேச்சுக்கு பேச்சு என்று திரும்பியோடு பேசக்கூடிய வெங்கல குரலுக்கு சொந்தக்காரியமான புதுக்கோட்டையைச் சேர்ந்த டி.எம். ராஜ சுலக்ஷன் அவர்கள் ஸ்ரீ வள்ளி நாயகியாக நடிப்பார்கள். சொற்பொரு அரசு கழகம் ஒன்றை கைத்தொன்று கற்றுக்கொண்டு புராண புயல் இதிகாச சுடர் சங்கீத சண்டமாக உலக நாடுகள் பூரா ரசிகர் மன்றங்களை வைத்திருக்கிற படித்த பட்டதாரிமான அதே சொல்லப்போன மதுரை மேலூருக்கு அருகாமையில் உட்டப்பம்பட்டி கிராமம் கண்டெடுத்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை தம்பி கார்த்திக் ராஜா பி அவர்கள் என்றதும் உங்களுடைய நாடக கழகத்தினாக நடிப்பார். ஆறுடைய கலையரசு பழைய பாடல் புதிய பாடல் இங்கிலீஷோடு இசைக்கக்கூடிய ஆறுடைய கலையரசு மரியாதைக்குரிய பாசமில் அன்புக்குரிய சகோதரர் அண்ணன் கூழையாமடி கண்டெடுத்த எம்.சி. விஸ்வநாதன் அவர்கள் ஆறுமையத்தை சேர்த்து காட்டுவார். வெங்கட்ராமன்பட்டியில் வீட்டிருக்கும் நகர்தலிலே எங்கள் முன்னோடி கருப்பரே நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்துடன் வாழ வைக்கும் எங்கள் சின்ன கருப்பு எங்க பெரிய கருப்பு பங்கை வாழாது எங்கள் முன்னோடி கருப்பு கருப்பா ஓடோடி வாழா எங்க கருப்பரே எடியே
சாமி வந்து ஆடி கிடக்குவாரு. அது தூக்க காலத்துல மண்டையை போட்டு உருட்டிட்டு கிடக்குறா. நான் சாமி வந்து ஆடாக்கு நினைச்சிட்டு ஆகியா இப்படி இல்ல அருமையான பிறந்த குத்துவான் மருது சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மதிப்புக்கு மரியாதைக்குரிய நமது கோவில்பட்டி கட்டடத்தை சைடு குத்து சந்திரன் அவர்கள் மிருதகன் டோல கண்டார்கள். அடிச்சு கிழிச்சு வச்சு கையெல்லாம் பத்தியா வீட்டுக்காரம்மா இதான் சண்டை கிட்ட போட்டு விழுத்து விட்டா வச்சுக்க. செத்ததோடையே இந்த அடி அடிக்கிறாரு மட்டாருன்னு உயிர் உள்ள தோடு கிடைச்சா என்ன பண்ண மாட்டாப்புல. ஆயிரம் பலவாச்சி சக்கரவர்த்தி ஆண்டவன் பார்த்து அதிரடி மன்னனாக திண்டுக்கலை சேர்ந்த ராஜேந்திரன் அவர்கள் இன்றைய உங்களுடைய பல வாத்தியத்தை சேர்த்து காட்டுவார். ஹரிகரன் சீங்கமேனி உரிமையாளர் தருண் அவர்கள் ரொம்ப அருமையான மல்ல அமைச்சிருக்காங்க. புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய வண்ணத்திரையெல்லாம் அருமையான மல்ல அமைச்சிருக்க அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் பாடுவதையும் பேசுவதையும் தெல்ல தெளிவாக உங்கள் காலையில் எடுத்துரைக்கு சவுண்ட் சர்வீஸ் ஒரு நாடக சிறந்தவன் இருக்கணும்னா ஒளி அமைப்பு சிறந்தவன் இருக்கணும். நேற்று ஒரு மைக் செட்ல பேசினேன், ஆத்தான்னு பேசினேன், தெரியல நோத்தான்னு விழுது செக்ஸ் மைக்காருக்கு இருக்கு. இன்னைக்கு அருமையான உள்ள ஒளி அமைத்திருக்காரு. வந்தோடனே மைக் செட்டுக்காரர் எப்படி பாட்டு போடுறாருன்னு பார்த்தேன். அங்க பார்த்தா அம்பட்டு கருப்பணசாமி கோயில் நின்றுக்கிட்டு நல்ல சாய் வந்துகிட்டு இருக்கு. நேத்து ராத்திரி அம்மா, இன்னைக்கு ராத்திரி அக்கா, உமாவா அப்படி போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து அப்புறம் இன்னொரு பாட்டு போட்டா என்ன பாட்டு? ஆமா, புது பாட்டு போட்டாங்கல்ல, ரத்த கொதிப்பா. அண்ணன் போட்ட பாட்டு கூட மூடு ஏறி கடைசியா பார்த்தா அம்மன் காலையில கும்பாசியம் ஊத்துறதுக்கு காலையில் போய் புரட்டு போயிருக்கு. அது ஏழை இருந்தாலும் எந்த காதல் திரை
ஒளிபரப்பாதான் சரி கேசட்ல பதிவு பண்ணி போட்டுவாரு. அது மட்டும் கரண்ட் உள்ள இடத்துக்கு சரி, கரண்ட் இல்லாத இடத்துலயும் மைக் செட் போட்டோம்னா குண்டூசி ஓட்டணும் வெளியில அருமையான ஒளி அமைத்தக்கூடிய பாசமிகு அருமைக்குரிய சகோதரர் ஸ்ரீ முத்தமாரி ஆடியோ துவர்புச்சியை சேர்ந்த ஆத்துப்பட்டி. தில்லானா தில்லானா நான் திங்க போறேன் கல்கோணா அப்படின்லையா அருமையான ஒளி அமைப்பு. அண்ணா அவளுக்கு நன்றி நினைந்த வணக்கம். சாப்பாடு தலை சிறந்த ஒரு ஏற்பாடு, அறுசுவையான முறையில் ஆட்டுக்கறி, ஆட்டு முட்டை, ஆட்டுக்கு ஏதன முட்டை, ஆட்டு கொட்டதானம், நாட்டு முட்டை, சைவ சாப்பாடு, ஒரு 5-6 வகை காய்கறி வச்சு ரசம், மோர், சாம்பார், அப்பளம், பழுதான விதம். அத்தனை பேர்களுக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை உண்டாக்கிறோம். மற்றும் வெங்கட் நாயக்கப்பட்டி ஊர் பொதுமக்கள் மற்றும் முன்னோடியான் கலைகாரர்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம். இந்த நாடகத்தை அமைத்தருமான இன்னும் பல நாடகங்களை அமைக்கக்கூடிய நாடக அமைப்பாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அருமை மாப்பிள்ளை எஸ்பி கலைமூர்த்தி நகைச்சுவை நடிகர் துவரங்குறிச்சி அக்கம்பட்டி நல்லதொரு நாடகம் அமைத்தோம் என்றால் அவர்களிடம் கொடுங்க. கச்சேரியாக இருந்தாலும் சரி, இல்ல நாட்டுப்புற நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, மற்றபடி நாடகமாக இருந்தாலும் எந்த ஒரு கலை நிகழ்ச்சியாக இருந்தாலும் திறன்பட அமைத்தருவார். அவருடைய செல் நம்பர் 95-66-30-53-48. இன்னொரு செல் நம்பர் 99-80-05-76-59. நல்லது நாடகம் அமைக்க வேண்டாம் கொடுங்க என்பதை எடுத்து கூறி இங்கு சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் உலக நாடுகள் பூரா யூடியூப் சேனல் மூலமாக நமது ஊரில் நடக்கக்கூடிய இந்த வெங்கட் நாயக்கம்பட்டியில் அமைக்கக்கூடிய இந்த நிகழ்வை உலக நாடு பூரா பார்க்க வண்ணமாக அருமையான முறையிலே வீடியோ கவரேஜ் செய்யக்கூடிய சுபதங்கராஜ் திருவேலங்குடியை சேர்ந்த சுப தங்கராஜ் அவருடைய யூடியூப் சேனல். உண்மையாலுமே சொல்றேன், அவருடைய யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நாடகம் பார்க்கலாம், நம்மளுடைய நாடகத்தை பார்க்கலாம் என்பதை எடுத்து கூறி திருவேலங்குடியை சேர்ந்த சுப தங்கராஜ் அவருடைய யூடியூப் சேனல் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொண்டு இந்த தினம் பொம்பளை பிள்ளைய கூட்டியாந்தாங்க அப்படி வந்துட்டாங்களா? அதான் நான் நினைச்சேன். அந்த பையன் இருக்கிறேன் கிளவிய குமரியா நினைக்கிறேன். அதுக்கு பக்கத்துல நீ சொல்ல வரப்பதை பார்த்தா குட்டி சூப்பர் குட்டிட்டாங்க. என்ன ஆட்டுக்குட்டியா, மாட்டுக்குட்டியா, கிடா குட்டியா, முருவா குட்டியா, வருது வரா கலக்கல் கண்ணி அல்டிமேட் ஸ்டார், உலக புகழ் ரெட்டி சூப்பர் ஸ்டார் புதுக்கோட்டையை சேர்ந்த சத்யபிரியா அவங்க டான்ஸ் காமி அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை இவர்களுக்கு பொறுத்தவனி அப்போது வீணாக்கி பார்த்தாலோ கண்ணுக்கு வருத்தவனி சின்னால பள்ளியில கண்ணாகி எடுத்து கையால கட்டி விடவா ரசதி கொத்தோடு வந்துடா அந்த பிள்ளைக்கு நான் ஒரு பாட்டு பாட்டா. பட்டம் பூச்சிடி நீ பட்டம் பூச்சிடி நேற்று வந்த பிள்ளைக்கு கொட்டாங்குச்சிடி தெரிச்சு விழுந்துச்சாம்ல. 15 வயது வரை இருக்கிறேன். யூடியூப் எடுத்து ஒரு மூச்சில போய் இடிச்சிருச்சாம்ல. பல பலனே இருக்கிற மதுரை மேலூரை சேர்ந்த வாக்கப்பட்ட சீமை இவனா யமன் துப்பாக்கி துப்பாய சைவம் சிங்கம் திரி திருப்பதி சாமி குடும்பத்தாக என்று சொல்லக்கூடிய படத்தில் நடித்திருக்கக்கூடிய தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய புதுக்கோட்டை முத்தமிழ் நாடு நடிகர் சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய உங்கள் எஸ்எம்ஏ அறிவுராஜா பவன நடிகர் காத்துள்ளி உங்களுடைய அன்பும் ஆதரவு எனக்கு தேவை என்பது எடுத்து கூறி வாய்ப்புக்கு நன்றி உரிய அத்தனைகளுக்கும் நன்றி நன்றியோட வணக்கத்தை உரித்தாய் கொள்கிறேன். குடும்பம் என்பது பெரிய விஷயம். அதே வந்து ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பெண்ணு போறான்னா அந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கணும். என்னை பத்த ஆத்தாக்க வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு ஆத்தா நினைச்சிருக்கு
இன்னையோட மாமியாவை போட்டு தள்ளி பண்ண சொல்லி பொட்டியில மீனை வாங்கி அறுத்துக்கிறது கழுவிலாம் குழம்பு வச்சு கடைசியா பூர்ணம் அந்த கலைக்கு வச்சிருக்கா. மாமியா செத்து போட்டோம்னு காலையில மருமக அரிய செத்து போயிட்டா. எப்படி தெரியுது? எப்படி அறுத்துக்கிறது கழுவிகளையும் குழம்புலாம் வச்சுக்கிட்டு இந்த நாகாரி முண்டை பழக்க தோசைல உப்பு இருக்கான்னு சொல்லி முதல்ல நக்கி பார்த்துருக்கா. இவ போய் சேர்ந்துட்டா. முதல்ல நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும். இப்ப பார்த்தா அமெரிக்காவோட ஒரு மிஷின் வாங்கியிருக்காங்க. அந்த மிஷினை வாங்கி என்ன செஞ்சாங்கன்னா திருடங்களை கண்டுபிடிக்கிற மிஷின் வாஷிங்டன்ல கொண்டு வச்சிருக்காங்க. 5 லட்சம் ரூபாய் செலவு, 5 கோடி ரூபாய் செலவழிச்சு வாங்கி வச்சு அரை மணி நேரத்துல பார்த்தா 500 திருடனை பிடிச்சு இதை பார்த்து ஜப்பான்ல வாங்கி கொண்டு வச்சிருக்காங்க. அங்க வந்து 1000 திருடனை வந்து அரை மணி நேரத்துல பிடிச்சிருச்சு. இதை பார்த்து நல்ல மிஷினா இருக்கே, இதை இந்தியாவில கொண்டு வைப்போம்னு சொல்லிட்டு மிஷினை வாங்கி வச்சிருக்காங்க. சரி, அரை மணி நேரத்துல மிஷினையே நம்மளால ஆட்டையை போட்டு போயிட்டாங்களாம். அப்ப அந்த அளவுக்கு விஷமான வயல்கள் நம்ம நாட்டுல இருக்காங்க என்பதை எடுத்துக்கூறி வாங்க 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 வந்து ஆசைதான் முத்தாக எங்களின் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைத்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக. தாய்ப்பாசம், பிள்ளை பாசம், சகோதர பாசங்கள் தம்பியுடையான் படைக்கு அஞ்சான். ஏனென்றால் இந்த ஜென்மத்தில் நாம் ஒரு தாய் வீட்டு பிள்ளைகளாக பிறந்தோம். இன்னொரு ஜென்மம் இருக்க போகிறதா, அந்த தாய் வயிற்று நாம் பிறக்க போகிறோமா என்று தெரியாது. நாம் இருக்கும் வரை அண்ணன் பேச்சை தம்பி கேட்டு, தம்பி பேச்சை அண்ணன் கேட்டு ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வாழ்ந்தால் இந்த உல்லாச உலகத்தில் வாழ்க்கை எப்படி இருக்கும்? எத்தனை பெரியவர்கள் ஆளுவர் சொல்லிவிடுவார்கள். அப்படி ஒரு அற்புதமான சகோதர பாசம். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிரித்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைத்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக. சின்ன தம்பி கடைசி தம்பி செல்ல வீர வளர்த்த பிள்ளை
வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவதில்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாம சென்ற சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா